நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, சில இடத்துல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பிடிச்சி வேலை செய்கிறேன், எனக்கு பணமே வரமாட்டேங்குது, வருமானமே இல்லை. ஆனால் பிடிக்காம வேலை செய்கிறேன், எனக்கு அதில் வருமானம் வருது. எது ரைட்டு? நான் பிடிச்சி செய்கிறதா, பிடிக்காம செய்கிறதா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுக்கு பல வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். சைக்காலஜி பற்றியும் எண்ணம் போல் வாழ்க்கை பற்றியும் பல வீடியோ போட்டிருக்கேன். ராவன் ரியல் கண்டென்ட் இருக்கும். 1க்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஷோ ஆகும் என்னோட வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, மித்த இல்லைன்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் தேவை, ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அது எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோன்னு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கருவின்ற அந்த பணத்தை எப்படி நீங்கள் அது கையில் வச்சிருக்கிறீங்க. அது இருந்தால் தான் வாழ்க்கை, அது இருந்தால் தான் நான் வாழுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னா, நிறைய பேர் இந்த டாக்டர் படிக்கிறவங்க, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இந்த ப்ரொஃபஷனல் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறாங்களே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே, அவங்க ஏன் வந்து அதெல்லாம் படிக்கிறாங்க? இந்த சர்வீஸ் பண்ணுவேன்றதுக்காண்டியா? கிடையாது. மோஸ்ட் பர்சன்ட் அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்கிறது, நீ டாக்டர் படித்தேன்னா உனக்கு நிறைய வருமானம் வரும், உனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நீ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம், இன்ஜினியரிங் பண்ணினா இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீ வேலை செய்யலாம், ஃபாரின் போகலாம், உனக்கு இவ்வளோ சம்பாதி கிடைக்கும். பணம் எல்லா மோட்டோவும் ஆரம்பம் என்னன்னா, எல்லார் வீட்லையும் சொல்லக்கூடிய, நம்ம காலகாலமாக எல்லாரும் நம்ம சொல்லக்கூடியது அந்த பணம். யாருமே நம்மகிட்ட கேட்டதில் உனக்கு என்ன வரும், என்ன பிடிக்குது, உனக்கு என்ன செய்ய தோணுதுன்றதை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பணம். பெற்றவங்களா இருந்தாலும் சரி, ஏன் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், இதை படிச்சேன்னா உனக்கு கிடைக்கும். பிகாம் இப்போலாம் நிறைய பேர் வந்து பிகாம் படிப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த ஃபினான்ஸில் ரிலேட்டடாக நிறைய இடத்துல வேலை ஜாஸ்தி இருக்குது, அங்கெல்லாம் வந்து ரொம்ப வருமானம், இந்த மாதிரி வாண்டட் இருக்குது, இந்த வாண்டடாக தேடி படிப்பாங்க. இன்னைக்கு வந்து கட்டுமான தொழில் அதிகமாக இருக்குன்னா சிவில் இன்ஜினியராக நிறைய பேர் படிப்பாங்க. திடீர்னு எல்லாரும் ஒரு கூட்டமாக சிவில் இன்ஜினியராக சேர்றது, மெக்கானிக்கல் தேவைன்னா உடனே மெக்கானிக் இன்ஜினியர் தேர்றது. இப்படி நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் நடக்கிற, நம்மளுக்கு எதிராக நடக்கிறத பார்த்தே நம்ம எல்லாம் ஓடுவோம். அது செய்கிறது கரெக்ட் கிடையாது, தப்பு. ஏன்னா நீங்க அடுத்தவங்களை பார்த்து தான் போறீங்க. மோட்டோவே உங்களுக்கு என்னன்னா, உங்க குறிக்கோள் என்னன்னா, நீங்க இந்த வேலை செஞ்சா எனக்கு பணம் வரும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, முதல்ல இந்த பணத்தை மைண்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இதை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போறீங்க. அது டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படித்தான் இருப்பீங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். உடனே என்னப்பா எல்லாருமே அதுதானே நிக்கிறோம். கரெக்ட். ஒரு இன்ஜினியரிங் பண்ணவங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் ஸ்டுடியோ நான் பார்த்திருக்கேன். மெக்கானிக்கல் செட், அந்த மாதிரி கார், இதுல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஆப்போசிட்டாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணம் என்னன்னா, ஆரம்பத்திலேருந்து அவங்க எண்ணம் என்ன இருக்கும்னா, அவங்க குழந்தையா இருந்த காலத்துல, வளர்ந்ததுலேருந்து, பார்த்ததுலேருந்து, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க நினைச்சத பேஷனா ஒரு காலத்துல பண்ணுவாங்க. ஏன் இதை ஆரம்பத்திலே நீங்க படிக்கும் போதே, உங்க அந்த 10th 11th 12th அந்த டைம்ல பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ உனக்கு என்ன வரும், எதை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வரும்னு வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அம்மா நீ இந்த இன்ஜினியரிங் பண்ணனா இதெல்லாம் இருக்கு, ஆனா எனக்காண்டி நீ படிக்காது, அப்பா வந்து பண்ண பிசினஸ் தான் நீ பண்ணணும்னு கிடையாது, உனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பேசும். பேச பாருங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்ட நீங்க பேச பார்த்தீங்கன்னாலே அதுகிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். அது டிராயிங் வரையும், அது போய் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த டிராயிங் இதில் போய் நீங்க சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆனா அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனல். ஒரு போட்டோகிராஃபிங், அதுக்குன்னு ஒரு தனி இது, ஒரு வீடியோ தனியா ஒன்று இருக்கு. நிறைய டெக்னிக்கல்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. ஃபேஷன் மாத்திரம் பண்றவங்களுக்கு அது பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல்டு. இப்படி நீங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா, அங்க போயிட்டே இருந்தா ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது அவங்களோட புது ப்ராடக்ட் வெளில வரும், புது விஷயங்கள், ஐடியா வெளில வரும். அதை விட்டுட்டு இருக்கிறதே டாக்டர்ஸே அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கணும், அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கும், அவ்வளோ வேலை இருக்கு. நம்ம இப்ப கேள்விப்படுவோம், எவ்வளோ இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு ஏன் படிச்சனே தெரியாம அவங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்தா ஒரு பிபிஓல போய் வேலை பார்த்துருப்பாங்க, மெடிக்கல் கோடிங்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க படிச்சது பார்த்தா இன்ஜினியரிங், ஆனா அவங்க வந்து ஒரு நர்சிங் படிச்சவங்க, ஒரு பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க போய் வந்து பிபிஓ பண்றாங்கன்னா ஓகே, ஒரு ஃபார்மா பண்றாங்க ஓகே. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பண்றாங்க. எம்டெக் பண்ணவங்கள, இந்த பிபிஓ பண்றவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃபோட ஆஃபீஸ்ல அவ்வளோ பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க மோட்டோவே வந்து எதுக்கு நம்ம படிக்கிறோம், என்ன பண்றோம், ஏன் இந்த லைஃப்ல வரும், அவங்களுக்கு தேவையில்ல. அட்லாஸ்ட் என்ன, பணம் தான். எனக்கு வேலை கிடைக்கல, நான் படிச்சது கிடைக்கல, நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தா, இன்ட்ரெஸ்டா அவங்க பண்ணல. ஒரு விஷயத்த அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்டேன், ஒரு பிரியாணி பண்ண தெரிஞ்சா அவங்க பிரியாணி பண்ணி டேஸ்டா கொடுப்பாங்க. அது ஒரு கடையா வச்சாங்கன்னா பிசினஸ் ஆகும்ன்றது அவங்க மைண்ட் செட்டா இருந்திருக்கும். ஆனா அவங்க உட்காந்து இந்த ஐடியா சொல்லுவாங்க. ஆனா இது கேட்டா சிரிப்பாங்க வீட்டுல. நீ படிச்சது எம்டெக், நீ பிரியாணி பண்ணுன்னு சொல்ற
அப்படின்னு. இந்த கொரோனா டைம்ல பார்த்தா நிறைய அந்த சாஃப்ட்வேர்ல பண்ணவங்க, இந்த இன்ஜினியரிங் பண்ணவங்கலாம் பார்த்தா சென்னையில நிறைய இடத்துல, நீங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்தா இந்த பிரியாணி கடையா நிறைய பேர் வச்சாங்க, சக்சஸும் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு அவங்களுக்கு ஆஃபீஸ்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க பெரிய ஷாப் வச்சு ரெஸ்டாரண்ட் லெவலில் எல்லாம் போய் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க அவங்க மைண்ட் செட்ல என்ன இருந்திருக்கு, அதுதான் அவங்க பேஷன். அந்த தேடுதல, அந்த விஷயத்த நீங்களே உணராதப்போ, உங்களுக்கு இருக்கிற விஷயத்த நீங்க வெளியில சொல்லாதப்போ, உங்க வீட்டால அதை அக்செப்ட் பண்ணாதனால, நீங்க பண்ற விஷயத்த இன்ட்ரெஸ்டா பண்ணாதனால பிரஷர் ஆக்கிட்டு வேணுமேனு ஒரு வேலையை பார்க்கறது, கட்டமைக்குன்னு பார்க்கறது, கல்யாணம் பண்ணிட்டோன்னு பார்க்கறது. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சிங்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு டிராயிங் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், கிரிக்கெட்டிங் இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், இல்ல டென்னிஸ் என்னவோ இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல. ஆனா அது அவங்க உட்கார்ந்து லைஃப்ல அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பேஷனா வந்து எக்ஸசைஸா மாறிடும். பிடிக்காத விஷயத்த வேலையா பண்ணுவாங்க, அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அது என்ன ஆகும்னா லைஃப்ல ஜாப்லயும் வந்து பெருசா ஒரு 50-50 போயிட்டு இருப்பாங்க, லைஃப்ல வைஃப்டையும் 50-50 போகும். என்ன காரணம் யோசிச்சு பார்த்தா அவங்க தேடின விஷயம், தேடுதல் நிறைவேறாதனால தான், இன்ட்ரெஸ்டா பண்ணாதனால தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் ஒன்று இருக்கும். அந்த தேடுதலை நீங்க இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணீங்கனாலே ஜெயிக்க முடியும். என்ன பண்றோம்னா இன்னைக்கு மெக்கானிக்கல் இருக்குன்னா, மெக்கானிக்கல் வாண்டட்னா உடனே பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கட்டுமான தொழில்னா சிவில் இன்ஜினியர் படிக்கிறோம், உடனே நம்ம அதை படிக்கிறோம். அப்படி பண்ணவே கூடாது. உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் படிக்கணுமா, உங்களுக்கு கட்டுமான இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா, அதுல நீங்க ரெக்யர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு யோசிக்கவே கூடாது. இதுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் வருமா, அதுல பணம் வருமானு யோசிக்க கூடாது. இன்னைக்கு தேவை அதை படிங்க, இன்னைக்கு அது என்ன பண்ணணுமோ செய்யுங்க, அதை கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டு செய்ய வேண்டியதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க திருப்பி திருப்பி பண்ணும் போது என்னன்னா அவுட்புட் வந்து ரிசல்ட் கரெக்டா வரும். பணம் தன்னால உங்களை தேடி வரும். நீங்க பணத்தை முதல்ல வச்சுட்டு அந்த ரிசல்ட்டை மாத்திரம் ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுட்டு மித்ததெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு வேலை கிடைக்காம போயிடும், உங்களுக்கு அவுட்புட் வராம இருக்கும். அப்போ என்ன ஆனா பணம் போச்சு, அப்ப படிச்சதே வேஸ்ட். பல பேர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம், ஐயோ இன்ஜினியரிங் பண்ணதே வேஸ்ட்னுவாங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் படிப்பு வேஸ்ட்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யோசிச்சது டாக்டர் பண்ணா, இன்ஜினியரிங் பண்ணா பணம் தான் வரும் அப்படின்னு மண்டைக்குள்ள ஏத்தி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பண்ணவே கூடாது. உங்களுக்கு பிடிச்சது எது வருமோ அதை எடுங்க, அதை பண்ணுங்க. அதை படிக்கும் போது சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தினால திருப்பி ரிசர்ச் பண்ணுவீங்க, R&D பண்ணுவீங்க. திருப்பி நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து நிற்கும். பணம் உங்களை தேடி வரும். இதுதான் எல்லா சக்சஸ் பீப்புள், எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனல் பீப்புள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, அந்த பயோகிராஃபி படிச்சு பாருங்க. அவங்களோட எல்லா சொல்ற விஷயங்கள் ஒன்னே ஒன்று, நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு செய்ய வேண்டிய விஷயத்த நான் செஞ்சேன், ஃபெயிலியர் எனக்கு வந்தது, அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணு, அதை கத்துக்க தெரிஞ்சுக்கணும், அதை அடுத்த ஸ்டெப் எடுத்து திருப்பி ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு, திருப்பி ஸ்டெப் எடுக்கும் போது அந்த ஃபெயிலியர் ஆக எனக்கு சக்சஸ் 20 தடவை 30 தடவை எல்லாம் ட்ரை பண்ணி லாஸ்ட்ல அவங்க சக்சஸ் ஆயிருக்கிறாங்க. அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ட்ரையல். எப்பயுமே சக்சஸ் வந்து எண்டு கிடையாதுங்க. அடுத்த ஒரு ட்ரையல் போகும், அடுத்த ஒரு நீங்க ஃபெயிலியர் ஆகும், அடுத்து ஒரு சக்சஸ் வரும். இப்படிதான் லைஃப் போகும். தவிர எண்டு வந்து நீங்க சக்சஸ்னு ஒன்று முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மூவ்மெண்டே ஆக மாட்டீங்க, நீங்க ஃபெயிலியர் ஆகிட்டே உட்காந்துருப்பீங்க, தோத்து போயிட்டே நினைப்பீங்க. நம்மளுக்கு அடுத்து எந்திரிக்கணும், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இப்படி சொல்ற வார்த்தை மாத்திரம் கிடையாது, நம்மளே வச்சுக்கணும். நான் லைஃப்ல என் பேஷனா இன்னைக்கு எடுத்து நான் பண்றேன், இந்த வீடியோ பண்றேன், யூடியூப் பண்றேன்னா நான் பட்டதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட யோசனை, எனக்கு இதுல பணம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு வருமா வராது, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், இந்த வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், நல்லா பேசணும், இதை நான் பண்ணணும், இதை கரெக்டா பண்ணா மாத்திரம் தான் எனக்கு நல்ல அவுட்புட் வீடியோ கிடைக்கும். இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். கடந்த 4 வருஷமா 4 சேனலா பண்றேன், வீடியோ டெய்லி போட்டுட்டு இருக்கேன். அப்போ என் வேலை வந்து இதை தான் எடிட்டிங் பண்ணணும், இதை தான் யோசிக்கிறேன், இது நல்ல டாபிக் கொடுக்கணும், நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். என்னோட வேலை இதை நான் செய்ய ஆரம்பிச்சேன், இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுல வியூஸ் வருதா, சப்ஸ்கிரைப் வருதா நான் யோசிச்சதே கிடையாது. வரலன்னா கூட இப்ப நேத்து எனக்கெல்லாம் வரும்போது 12 வியூஸ் போச்சு, யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு போடுறேன், இப்ப நாளைக்கு போடுவேன். இப்படியே ஒரு நாள் இருக்கும். 10 வீடியோ எனக்கு ஒழுங்கா போகாது, 11 வீடியோல எனக்கு திடீர்னு பார்த்தா அது பூம் ஆகி 1000 2000 போய் நிற்கும், சில வீடியோ 12,000 போய் நிற்குது. அப்ப இதுல என்னன்றது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா பிடிச்ச வீடியோஸ் எல்லாரும் நான் பண்ற எல்லா வீடியோ பிடிக்கும்ன்றது கட்டாயம் கிடையாது. அது என்ன ஆகணுமோ அது செய்யுது, நான் செய்ய வேண்டிய செஞ்சுக்கிறேன். அவுட்புட் கொடுக்கறது யூடியூப் டவுட்னு. அது எனக்கு அட்லாஸ்ட்ல வந்து அந்த சக்சஸ்ன்னு வரும்போது இதுல என்ன சக்சஸ் கொடுத்துருக்காங்க, 1000 சப்ஸ்கிரைபர் எடுங்க, 4000 வாட்சஸ் கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும், அடுத்த கேட், அதுக்கடுத்து அவன் ஸ்லாபா வச்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்ப அவங்களும் எண்டனே கொடுக்கலாம், அவங்க ஸ்லாப் போயிட்டே தான் இருக்கு, மில்லியன் வரைக்கும் போய் 10 மில்லியன் 100 மில்லியன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. தவிர அதுக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்டே அவங்க கார்டு வைக்கல. அதை தான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நான் அடுத்த ஸ்லாப் போயிட்டேன்னா அதுக்கு செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், இப்படிதான் நான் போகணும். தவிர இன்னைக்கு உட்கார்ந்து அந்த ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு எவ்வளோ பணம் வரும்னு இன்னைக்கு கால்குலேட் பண்ணனா இந்த வீடியோ பண்ண முடியாது, இந்த எடிட் பண்ண முடியாது, இந்த டாபிக் எடுக்க முடியாது, இதை யோசிக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக வீடியோவே என்னால் பண்ண முடியாது. அப்படியே நான் இதாக இருப்பேன், ட்ராப் அவுட் ஆயிருப்பேன், நான் பாட்டு வெளில போயிருப்பேன். இன்னைக்கு ஸ்டேஜில் நான் ஸ்டாண்ட் ஆகிறேன் அப்படின்னா செய்ய வேண்டியது செஞ்சிடறேன், கரெக்டாக பண்ண. அதை யோசிங்க. இதே ஸ்டெப்பை தான் உங்களே செய்ய சொல்கிறேன். நீங்கள் படிக்கணுன்றது வந்து வீட்டுக்காண்டியோ அப்பா அம்மாக்காண்டியோ இல்லை 8th வீட்டுக்காரங்க வந்து இந்த இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, என்னோட அத்தை பையன் வந்து டாக்டர் ஆயிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபினான்ஸில் வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. இது தேவையில்லை. அது அவங்களுக்கு வருது செய்கிறாங்க, அவங்க பிடிச்சி கூட பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு என்ன வருமோ அதை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா? அது உண்மையாக இருக்கா? நீங்கள் செய்யக்கூடிய இருக்கா? செய்யுங்க. இல்லை உங்களுக்கு டாக்டர் ஆக விருப்பம் இல்லையா, இன்ஜினியரிங் பண்ணுங்க. இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிங்க. இல்லை தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்களா, லிட்ரேச்சர் படிங்க. இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சரா, எதை உங்களுக்கு வரும், உங்களால் எதை செஞ்சால் உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. சந்தோஷம்னால உங்களுக்கு வருமானம்ன்றது கண்டிப்பாக தேடும். நீங்கள் அப்பாக்காண்டியும் அம்மாக்காண்டியும் அத்தைக்காண்டியும் எதிர்த்து வீடு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அது பண்ணுறதுக்காண்டி அந்த ஸ்டேட்டஸ்க்காண்டி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிருங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் காணாமல் பண்ணுறது காரணம் என்ன காரணம்னா அடுத்தவங்களை பார்த்து தான் வாழணும்னு நினைக்கும் போது அவங்க காண போயிடுறாங்க. படிச்சிடறாங்க, இன்ஜினியர் ஆயிடுறாங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. படிச்சிடறாங்க, நிறைய டாக்டர் ஆயிடுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அப்படியே நிற்கிறேன், ஸ்டக் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது உள்ள வந்து வேற விஷயம் நடந்துட்டு இருக்கும். அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க. நீங்க கட்டாயம் அதுல நில்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சக்சஸ் கிடைக்கும். பணம் நம்மளே நோக்கி வரும். பணத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது நம்மளே தேடும். நம்ம சக்சஸ் கொடுக்கும் போது அந்த பணம் நம்ம கிட்ட வந்து கொட்டுவாங்க, வரும். அதை யோசிங்க. அது வர நேரத்தில் அது காலம் இருக்கு, அது டைம் இருக்கு, அதை யோசிங்க. இந்த செகண்ட், இந்த நேரம், இந்த இடத்துல இப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ணியே தீருவேன்றதை நீங்க பண்ணுங்க. படிக்கணும்னா படிங்க, எக்ஸசைஸ் பண்ணா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வேலைக்கு போனா வேலைக்கு போங்க. என்ன செய்யணுமோ அதை அந்த கணத்தையும் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டிங்கனாலே, செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சிட்டிங்கனாலே சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ்க்கு அப்புறம் அந்த பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும், நம்ம கை தன்னால வந்து தானா உட்காரும். அப்போ பிரச்சனையும் இருக்காது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்க ஆக தேவை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நம்ம யோசிச்சு சுத்தி வரோம். இந்த இதையும் யோசிச்சு இதையும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க. பணத்தை மூலாதானம் வச்சுக்கிட்டு யோசிக்கிறத விட உங்க உழைப்பையும் உங்க விடாமுயற்சி உங்க நம்பிக்கையும் யோசிச்சிங்கனாலே அது உங்க பணத்துக்கிட்ட வந்து உங்களை சேர்த்துரும். பணம் உங்ககிட்ட வந்து உழுகும். யோசிங்க, கண்டிப்பா நடக்கும். நான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் வந்துருச்சான்னு உடனே கேட்க வேண்டாம் கமெண்ட்ல. எனக்கு வந்து நான் பணம் வந்திருக்குன்னு நான் சொல்லலை, நான் செய்ய வேண்டியது செஞ்சிருக்கிறேன். என் சக்சஸ் ஒரு நாள் வரும். அந்த சக்சஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த பணம்ன்றது அது வரும். அந்த பணத்தை இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்கல, எனக்கு செய்ய வேண்டிய இந்த டே டு லைஃபை நான் பண்றேன். எவ்ரி செகண்டே நான் என்ஜாய் பண்றேன். யோசிங்க.